ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தணும்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கீங்க. சோ வந்து திமுக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க, இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதை பத்தி முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா? சமத்துவம்னாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜாதியை பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்லை. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்துருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம். அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பாக்குறேங்க, ஜாதி பேருடன் பேரு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்குல சில ஸ்டேட்ஸை பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை, குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல. அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம, இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியுன்றதை பத்தி யோசிக்கணுமே தவிர, கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும். மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது, இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டே இருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளவு நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட, அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து, மெம்பர் கிட்ட இருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க, வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. பிரைவேட்டா எனக்கு நன்றி, பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். Nobody is criticizing. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணல. They are claiming the victory for themselves. அதேதான் நார்த்லயுமே நீங்க கேக்குற கேள்வி அதுதான். In English I'll tell you, opposition is not there for having brought census head count into the caste census, jati census into the caste into the survey, the census survey. The census will include it, has been announced. Nowhere is people saying no, but the opposition which is saying it because you're doing what we've been demanding. That is all the line which I'm saying elsewhere. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.